எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் மனித வணிகரின் ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மந்தால் செய்யமன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 2/5/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு திசை நோக்கி போறதா இருந்தா 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. திதி பிரதமை திதி. நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். நாமயோகம் வியாதிபாதம் நாமயோகம். கர்ணம் பாலவம் காலை 11:57 வரை, பின்பு பவகர்ணம். சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். புத்தாண்டு பலன் 12 ராசிக்கு பார்க்குறோம். இன்னைக்கு மீன ராசியோட தொடர்ச்சி பார்க்குறோம். நேற்றுக்கு அரசியல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் வந்து புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு திருப்தி இருக்காது. எதிர்பார்த்த சம்பளத்தோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? சில பேர் கடமைக்குன்னு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஓகேங்களா? 6ஆம் இடம்ங்கிறது அந்த புதிய முயற்சி ஈடுபடுறவங்களுக்கு ஒரு தடை வரும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து கேது பகவான் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த வேலையில் வந்து தடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிச்சயமாக வரும். சூழ்நிலை காரணமாக செல்ல வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மனசுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்பு நல்ல வருமானம் வரக்கூடியதுனா நெக்ஸ்ட் இயர் 2027 ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அடுத்தது 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி குறிக்கக்கூடியது. அது கன்னி வீடா வரும். அதன் அதிபதி புதனானது மீன ராசியில தான் பயணம் செஞ்சுறாங்க, உத்திராட்டாதி நட்சத்திரத்துல. ஓகேங்களா? இப்ப இந்த 7ஆம் இடத்துல வந்து 3 கிரகம் பாக்குறாங்க. செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான் பாக்குறாங்க. அப்ப மீன ராசியில பிறந்த ஆணா இருந்தால் அவங்களோட மனைவி, பெண்ணா இருந்தா கணவர் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். மூளை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? அல்லது தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும். அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு கூடும். ஓகேங்களா? அதனால ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். ஓகேங்களா? சண்டை சச்சரவுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்பு காதல் எல்லாமே ஏற்படும். என்னடா இந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம கணவரை கொச்சுக்கிட்டோம், இந்த சின்ன விஷயத்துக்கு என் மனைவிட்ட கொச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து நிச்சயமாக உருவாக்கி விடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து திருமணம் நடக்குமா மீனராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக உட்பிரிவுல பாத்தீங்கன்னா கிடைச்சி விடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் தான் வருவாங்க. இந்த செவ்வாயானது மீனராசியில பயணம் செய்யறாங்க, சனி பகவானோட சாரத்துலதான். இப்ப அதிகப்படியாக மீனராசி நண்பர்கள் தந்தையின் மேல பாசமா இருப்பாங்க. தந்தை தன் குழந்தைகள் மீது, அதாவது மீனராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமான பாசமாக இருப்பார்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பேரம்பேத்தி மேல ரொம்ப அந்யுன்யமாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக நாட்டங்கள் வந்து ஏற்படும். இந்த தந்தைக்கு வந்து பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில்ஸ்தானம் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. அதன் அதிபதி குருவானது 4ஆம் இடத்திலிருந்து தன் வீட்டையே வந்து பார்க்கிறார். ஓகேங்களா? பிளஸ் சனி பகவானும் அந்த வீட்டை வந்து பார்வை செய்கிறார். அதனால தொழில வந்து குறுக்கு முயற்சியில வந்து ஈடுபடாதீங்க மீனராசியில பிறந்தவங்க. ஏன்னா சனி பகவான் பார்வையில வந்து 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் இருக்குது. யாரெல்லாம் குறுக்கு முயற்சியில வந்து வெற்றி அடையலாம் நினைச்சீங்கன்னா
கண்டிப்பா அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு வழி பண்ணிருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? நேர்மையா நடந்தா அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. புதிய முதலீடு செய்றது அவரவர்கள் ஜாதகத்த பொறுத்து செய்யணும். நீங்க என்ன லக்னம், என்ன திசாபுத்தி வருதெல்லாம் பார்த்து பண்றது ரொம்ப சிறப்பானது. இப்போ உங்களோட மாமியாரோட உடம்பு கொஞ்சம் வெயிட் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. சமுதாய தொடர்பு அதிகமாக ஏற்படும். சின்ன சின்ன விரக்தி, கவலைகள் வந்து ஏற்படுவாங்க. சோம்பல் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய யோகமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறது வந்து அண்ணன், அக்கா அல்லது மருமகன் அல்லது மருமகள குறிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? இவங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கு. வேலைக்காண்டி இடம் மாறுவாங்க. அவங்க வாக்குல வந்து சில பொய்கள் சொல்றது வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்களுக்கு பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சுய முயற்சியில வெற்றி அடைவார்கள். அவங்கள பொறுத்தவரைக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும். மீன ராசியில பிறந்தவங்களோட அண்ணே, அக்கா அல்லது மருமகள், மருமகன் இந்த ஆண்டு ஃபுல்லா பயணங்கள் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு வாய்ப்பு கம்மி தான் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு. வெளிநாட்டு யோகம் உண்டுங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் ராகும் சேர்ந்து இருக்கிறனால நிச்சயமாக இந்த வருஷத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த அமைப்புல வந்து வேலை வாய்ப்புங்கிறது வந்து நிச்சயமாக உண்டு. ஓகேங்களா? நம்ம இந்த 12 ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து விரிவா பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு ராசிக்கு 2 நாள் பிளஸ் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் நீங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால், நம்ம இந்த வீடியோல வந்து மேச ராசியிலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்க ராசிக்கு உண்டான நம்பர் கையில வந்து எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறது மனதில் நினச்சிக்கிட்டு எழுதிங்கன்னா 100% 100 நாளுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, அல்லது வெளிநாட்டுக்கு போகணுமா, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது, இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, எந்த உங்களுக்கு நியாயமான கோரிக்கை இருந்தாலும் கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கு நிச்சயமாக நீங்க மனதார நினைச்சிட்டு எழுதிங்கன்னா காரியம் வெற்றி அடையும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. இவை அனைத்தும் காமனான எண்ணு தான். ஓகேங்களா? உங்க ஜாதகப்படி உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டமான எண், பாஸ்வேர்டு இதெல்லாம் தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.